இன்னைக்கு பௌர்ணமி நல்லபடியா நடந்து முடியணும். சூர்யா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நல்லபடியா வரணும். தேவிமா, துர்காமா, தேவிமா. துர்காமா, நாளைக்கு சூர்யா வந்துருவார்லமா? வந்துருவாரு. கண்டிப்பா வந்துருவார்ல? அம்மா சொல்றேன்ல, கண்டிப்பா வந்துருவாரு. ஐ, சூர்யா வரப்போறாரு, சூர்யா வரப்போறாரு. சரி சரி சரி. அம்மாக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா வர வரைக்கும் நீங்க சமத்தா இருக்கணும், சரியா? சரிம்மா. ஐ, நாளைக்கு சூர்யா வந்துருவாரு, சூர்யா வந்துருவாரு, சூர்யா வந்துருவாரு. ஏ, நாளைக்கு சூர்யா வந்துருவாரு. ஜாலி ஜாலி. கண்டிப்பா சூர்யாவோட தான் வருவேன். ஜாலி 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 ஜாலி. குட் மார்னிங் துர்கா. குட் மார்னிங் ஹாசினி. என்ன துர்கா, ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, நான் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரமாட்டேன். ஏன், என்னாச்சு துர்கா? இல்ல, ஒரு முக்கியமான வேலையா நான் வெளியே போக வேண்டியிருக்கு. எப்படியும் வரதுக்கு காலையில ஆயிடும். ஹாசினி, கொஞ்சம் தேவிமாவை பாத்துப்பியா? சரி துர்கா, தேவி அம்மாவை நைட் நான் என் கூட படுக்க வச்சுக்கிறேன். துர்கா, அம்மா, வாங்கம்மா, வாங்க. வாங்கம்மா. என்ன துர்கா, கிளம்பிட்டியா? ஆமாம்மா, கிளம்பிட்டேன். காஃபி சாப்பிட்றீங்களா? இல்ல ஹாசினி, எதுவும் வேண்டாம். இப்பதான் வீட்ல குடிச்சிட்டு வரேன். சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. சமையல கொஞ்சம் சின்னதா சொதப்பல் ஆயிடுச்சு. நான் போய் கரெக்ட் பண்ணி வரேன். பெரியம்மா, உள்ள வேலை இருக்கு, வாங்க. அம்மா, இன்னைக்கு பௌர்ணமிமா. கிளிக்குள்ள இருக்கிற சூர்யாவோட உயிரை இன்னைக்கு கண்டிப்பா அவரோட உடம்புக்கு கொண்டு வந்து அவரை மீட்டு காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணுமா? சரிம்மா, நானும் கோயிலுக்கு போய் உனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்க போறேன். கண்டிப்பா என் வேண்டுதலை அந்த அம்மா நிறைவேற்றி வச்சிரும். மாப்பிள்ள பழையபடி நிச்சயம் திரும்பி வந்துருவாரு. சரிம்மா, வாங்க போலாம். எப்ப ஜோசியக்காரியா மாறிச்சோ? இன்னைக்கு பௌர்ணமிய நாம மிஸ் பண்ணவே கூடாது. மிஸ் பண்ணிட்டோம், அப்புறம் நம்ம வாழ்க்கை அமாவாசை ஆயிடும். நாளைக்கு தான் கடைசி நாள். 2 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தது இன்னைக்கு தான் நடக்க போகுது. என் கணவன் உடலுக்கு உயிர் கொடுக்க போறேன். அந்த சூர்யாவோட உடலை இன்னையோட எரிச்சிடணும். நீ சொல்றத இந்த தடவை சரியா செஞ்சிடு. கண்டிப்பா. நீங்க அந்த சித்தர் சொன்ன இடத்துக்கு போங்க. நான் புத்துக்கு போய் என் கணவனோட இறந்த உடலை கொண்டு வந்துடுறேன். அந்த கிளிக்குள்ள இருக்க உயிர் வெளியில வரும்போது அந்த உயிரை எடுத்து என் கணவனோட உடலுக்குள்ள வைக்க போறேன். நல்லபடியா போ. ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ஜர்னி. சிஸ்டர், எனக்கு என்னவோ பக்கு பக்குன்னே இருக்குது சிஸ்டர். அப்படியெல்லாம் பார்க்காதீங்க சிஸ்டர். ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கிறேன். சிஸ்டர், சூர்யா உயிர் கிளிக்குள்ள இருந்து வெளியே வருமா சிஸ்டர்? இல்ல சிஸ்டர், நம்ம நாப்ஸ் அதை எடுத்து அத அவளுடைய கணவன் பாடிக்குள்ளார வச்சு அந்த ஸ்னேக்குக்கும் உயிர் கொடுத்துருமா சிஸ்டர்? ஐயோ, இதெல்லாம் நடக்குமா நினைச்சா பக்கு பக்குன்னு இருக்குது. பாருங்களேன், கையெல்லாம் எப்படி விட விடன்னு நடுக்குதுன்னு. உனக்கு வயசாயிடுச்சு, அதனாலதான் கை காலெல்லாம் அப்படியே விட 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 நடுங்குது. ஆமா, இங்க மட்டும் இளமை மூஞ்சலாடுதாக்கும். ஃபுல்லா மேக்கப்ப போட்டு ஏத்தி ஏத்தி கட்டி வச்சிருக்கீங்க. அதான் யூத் மாதிரி இருக்கீங்க. ஆனா ஒண்ணு சிஸ்டர், அந்த துர்காவுக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை சாமிகளும் உதவி பண்றதுக்கு முடியாதுரும். ஆனா இந்த தடவை நாம ஜெயிச்சாகணும் சிஸ்டர். இந்த தடவை எல்லாமே நல்லதா தான் நடக்கும். என் கைக்கு
கண்டிப்பா அந்த வைரம் கிடைக்கும். அதத்தானே சிஸ்டர் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சூர்யா, சூர்யா, சூர்யா. இன்னைக்கு ஒரு நாள் தாங்க. நாளைக்கு காலையில நீங்க இந்த உடம்புல இருந்து பழையபடி உங்க உடம்புக்கு வந்துருவீங்க. பழைய சூர்யாவா மாறிடலாம். நான் இப்பவே கோயிலுக்கு போய் சித்தர் சொன்னபடி பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க இப்பவே கோயிலுக்கு வர வேணாம். நீங்க முன்னாடியே வந்தீங்கன்னா அந்த நாகஜோதியால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படலாம். அதனால நைட் இங்கேயே இருந்துட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கு கிளம்பி வந்துருங்க. நாளைக்கு பொழுது விடியறப்போ எல்லாம் நல்லதா இருக்கும். நம்பிக்கையோட இருங்க. நான் போயிட்டு வரேன். பத்ரம். அர்ச்சனை யார் பேருக்கு? சூர்யா, சூர்யா மேஷராசி. நாமதேயஸ்ய மேஷராசியாம் துர்கா, ஜாதஸ்ய அனுச நட்சத்திரம், துர்கா விருச்சிக ராசி. நாமதேயஸ்ய அனுச நட்சத்திராணாம் விருச்சிக ராசியாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வரியாணாம் அபிவிருத்தியர்த்தம். அம்மா தாயே, என் பொண்ணு துர்காவோட வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். எமன்கிட்ட போராடி தான் கணவன் உயிரை மீட்டு கொண்டு வந்த சத்தியவான் சாவித்திரி மாதிரி கிளியோட உடலுக்குள்ள இருக்கிற மாப்பிள்ள சூர்யாவோட உயிரை அவரோட உடம்புக்குள்ள திரும்ப கொண்டு வர சித்தர் சாமி கூட சேர்ந்து பூஜை பண்ண போறா. என் பொண்ணு துர்காவோட நிலைமை எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது தாயே. மாப்பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமைய வெளியில யார்கிட்டயும் சொல்லாம மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு புருஷன் உயிரை அவர் உடலுக்குள்ள கொண்டு வர போராடிட்டு இருக்கா. அதே சமயத்துல மாப்பிள்ளையோட உடலை அழிக்க நினைக்கிற எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு அவ உயிரையே பணைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. துர்காவோட முயற்சி நல்லபடியா நடந்து மாப்பிள்ளை மறுபடியும் திரும்ப வரணும். அதுக்கு என் பொண்ணு துர்காவுக்கு நீதாம்மா தாயே துணையா இருக்கணும். உன்னை விட்டா அவளுக்கு வேற யாருமே துணை இல்ல. என் மகளுக்கு மாங்கல்ய பிச்சை போடு தாயே. இந்த ஆரத்தி எடுத்துக்கோங்கம்மா. சர்வா விஷசுத்திரஸ்து சகல ஐஸ்வர்யா அபிவிருத்திரஸ்து. க்ஷேமமா போயிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. சரிங்க சாமி. அம்மா தாயி ஆதி பராசக்தி, 1000 கண்ணுடையவளே, மாப்பிள்ளையோட உயிரை காப்பாத்துறதுக்கு என் மக துர்கா படாத பாடுபட்டுட்டு இருக்கா. நீ துர்காக்கு துணையா இருந்து அவ மாங்கல்யத்தை காப்பாத்தணும் தாயே. மாப்பிள்ளை பழையபடி திரும்ப வரணும். நீதாம்மா கண் திறந்து பார்க்கணும். என் மகளோட பூவையும் பொட்டையும் காப்பாத்தி கொடுமா. இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது. நான் எப்படியாவது உங்களுக்கு உயிர் கொடுத்துருவேன். சூர்யா இன்னும் வர காணுமே. ஓம் அகிலாண்ட ஈஸ்வரியே போற்றி, அண்ட சராசரங்களையும் காத்தருளும் ஆதி பராசக்தியே போற்றி. தன் தாலிக்காக போராடிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணுக்கு இந்த பூஜையை நல்லபடியா நீந்தாமா நடத்தி கொடுக்கணும். ஓம் சக்தி. துர்கா, சொல்லுங்க சாமி. பௌர்ணமி ஆரம்பிச்சிருச்சுமா. முழு பௌர்ணமி நேரம் 10 நாளிகை தான். அதாவது 4 மணி நேரம் தாமா இருக்கும். அதுக்குள்ள நாம
முறையா பூஜையை முடிச்சு உன் கணவரோட உடலுக்கு உயிர் கொடுக்கணும். அதுக்கு முதல்ல உன் கணவனோட உயிர் இருக்கிற அந்த கிளி முதல்ல இங்க வரணும். நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டேன் சாமி. கிளி உடம்புக்குள்ள இருக்கிற சூர்யா இப்ப வந்துருவாரு. நல்லதுமா. ஓம் காளி அம்பாளே போற்றி. ஓம் கனகவல்லியே இன்னும் சூர்யாவை காணோம். இடங்களை காக்கும் நாயகியே போற்றி. ஓம் துர்க்கவல்லியே போற்றி. துர்கா, சாமி, என் கணவர் இப்ப வந்துருவாரு. வரட்டுமா. கிளி வந்ததுக்கு அப்புறம் தான் நீ கானக பொய்கையில இருந்து நீர் எடுத்துட்டு வரணும். தேவர்கள் வந்து செல்லும் பிருந்தாவனத்துல நீ பூவை எடுத்துட்டு வரணும். அக்னி மலையில இருந்து நீ நெருப்பு எடுத்துட்டு வரணும். சாமி, சூர்யா உயிர் இருக்கிற கிளி வரதுக்கு முன்னாடி நான் போய் நீங்க சொன்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, அந்த கிளி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை செய்ய முடியும். அதுதான் தெய்வீக நடைமுறை. சரிங்க சாமி. சூர்யாவோட உயிர் இருக்கிற கிளி இப்ப வந்துரும். ஓம் துர்க்கையே போற்றி. ஓம் கனகவல்லியே போற்றி. ஓம் கனகாம்பாளே போற்றி. ஒருவேளை கிளி நாகஜோதி கையில மாட்டிருக்குமா? நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். சாமி, எதுக்கும் நான் ஒரு இட்டு போய் என் கணவரை பார்த்து கூட்டிட்டு வரேன். சரிம்மா. துர்கா பூஜைக்காக காத்துக்கிட்டு இருப்பா. நம்ம சீக்கிரமா போகணும். ஜெய் காளி. ஜெய் காளி. ஓம் காளி. ஓம் காளி. நாகஜோதி மந்திரவாதி பூஜை ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியும் அந்த துர்கா அந்த கிளி கிட்ட பேசி பூஜைக்கு வர வைப்பா. இந்த பக்கமா வர்ற அந்த கிளி சூர்யாவா மாறி படுத்துட்டு இருக்கிற சங்கரபாண்டிய பார்த்தா கண்டிப்பா இங்க வந்துரும். அப்படி வரும்போது நீ இங்க துர்காவா இருக்கணும். இருந்தாலும் சூர்யா உயிர் இருக்கிற அந்த கிளி ஏற்கனவே உன்னை துர்காவா பாத்துருக்கு. அதனால அதுக்கு சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது டவுட் வந்தாலும் அத நீ தான் எப்படியாவது சமாளிக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். ஆமா, எப்படியாவது அந்த கிளி பூஜையில கலந்துக்கணும். மிஸ் ஆகவே கூடாது. அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். சரி, அந்த கிளி வர நேரமாச்சு. நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த கிளி இங்க வராது. இத பாரு, அதை எப்படியாவது பேசி நீ நம்ப வைக்கணும். மத்ததெல்லாம் மந்திரவாதி பார்த்து பாரு. ஓகேவா? நீங்க போங்க. சரி, நான் வெளியில இருக்கேன். ஜெய் காளி. ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார், வந்துட்டீங்களா? வாங்க, நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம். ஒருவேளை அன்னைக்கு மாரியோட சமாதிக்கு துர்கா மாதிரி வந்த நாகஜோதியே இப்பவும் துர்கா மாதிரி வந்திருப்பாளோ? என்ன ஹஸ்பண்ட் சார் அங்கேயே நிக்கிறீங்க? என்ன, நான் துர்காவா இல்ல நாகஜோதியா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சா? உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். நான் துர்கா தான். வாங்க ஹஸ்பண்ட் சார், டைம் ஆகுது, பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களை பார்க்காம தேவிமா எவ்வளவு அழுதா தெரியுமா? ரொம்ப ஏங்கி போயிட்டா. உங்களை நினைச்சு தேவிமாவுக்கு உடம்பே சரியில்லாம போயிடுச்சு. நீங்க இன்னைக்கு வந்துருவீங்கன்னு நான் தேவிமா கிட்ட சொல்லிருக்கேன்.
கிளிக்குள்ள இருக்கிற உங்க உயிர் உங்க உடம்புக்குள்ள வந்த உடனே நேரா முதல்ல தேவி அம்மா கிட்ட உங்களை அழைச்சிட்டு போய் அவளை சந்தோஷப்படுத்தலாம். சூர்யா கிளி கைக்கு கிடைச்சதும் அதை கொன்னு அதுக்குள்ள இருக்கிற உயிரை எடுத்து மறைச்சு வச்சிருக்கிற என் கணவன் உடலுக்கு உயிர் கொடுத்துடணும். ஹஸ்பண்ட் சார், வாங்க வாங்க என் கையில. சூர்யா! ஐயோ, இவ எப்படி இங்க வந்தா? இதுல யாரு உண்மையான துர்கா, யாரு நாகஜோதின்னு ஒரே குழப்பமா இருக்கே. ஏய், நீ இச்சாதாரி நாகம் தானே? ஏன் உருவத்துல வந்து என் ஹஸ்பண்ட் சார ஏமாத்தி கொல்லலான்னு பாக்குறியா? ஐயோ சூர்யா, சூர்யா, இவ சொல்றது நம்பாதீங்க. நான் தான் உண்மையான துர்கா. இவ அந்த இச்சாதாரி நாகம். ஏற்கனவே தேவி அம்மா மாதிரி, அம்மா மாதிரி, ஏன் என்ன மாதிரி உருவத்துல வந்து உங்க உயிரை எடுக்க பார்த்தவ இப்ப மறுபடியும் ஏன் உருவத்துல வந்திருக்கா? சூர்யா, அவ சொல்றது நம்பாதீங்க. நான் தான் உண்மையான துர்கா. இவதான் இச்சாதாரி நாகம். இல்ல சூர்யா, இவ பொய் சொல்றா. நான் தான் உங்க மனைவி துர்கா. இவதான் அந்த நாகம். இவ உங்க உயிரை எடுக்க வந்திருக்கா. இல்ல சூர்யா, நான் தான் உண்மையான துர்கா. இவதான் உங்களை ஏமாத்த பாக்குறா. சூர்யா, நம்மளோட முதல் சந்திப்பு எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திருடனை துரத்திட்டு வந்தேன்னா உங்க காரை சோதனை பண்ணும்போது நீங்க தேவிமாவுக்காக ஆசையா வாங்கி வச்சிருந்த அந்த பொம்மையை நான் தெரியாம உடைச்சிட்டேன். அதுக்காக நீங்க என்ன பயங்கரமா திட்டினீங்க. அடி பாவி, இதெல்லாம் எப்படியோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என் சூர்யாவை ஏமாத்த பாக்குறல்ல? சூர்யா, அவ ஏதோ சொல்றான்னு நம்பி போகாதீங்க. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மனசு சரியில்லாம நீங்க குடிச்சிட்டு மாறி சமாதியில போய் புலம்பிட்டு இருந்தீங்க. அப்போ நான் தானே தேடி வந்து உங்களை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஐயோ ஐயோ சூர்யா, அவ சொல்றதை நம்பாதீங்க. இவ எப்படியோ விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவதான் துர்கான்னு நம்ப வைக்க நடிக்கிறா. சூர்யா, நீங்க ஒரு நாள் தேவிமாவை கூட்டிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்ல உங்க பேண்ட் கிழிஞ்சிருச்சு. அப்போ நான் தானே உங்களுக்கு வேற பேண்ட் வாங்கி கொடுத்து உங்க மானத்தை காப்பாத்துனேன். ஹஸ்பண்ட் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம கல்யாணத்துல உங்க உடம்புல மச்சம் இருக்கிற இடத்த சொன்னது நான் தான். அதுக்கப்புறம் தானே நீங்க என் கழுத்துல தாலியை கட்டினீங்க. உண்மையான துர்கா நான் தான். ஐயோ, இதுக்கு மேல இவங்களை விட்டா நம்ம மானத்தை வாங்கிடுவாங்க போல இருக்கே. இதுல யாரு உண்மையான துர்கா, யாரு நாகஜோதின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சூர்யா, இவ என்ன பத்தின விஷயங்கள் எல்லாம் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இவதான் உண்மையான துர்கான்னு உங்களை நம்ப வைக்க நடிச்சிட்டு இருக்கா. அவளை நம்பாதீங்க சூர்யா. இங்க பாருங்க, என் கழுத்துல நீங்க கட்டின தாலி இருக்கு. அதுவும் மாரியோட தாலி. அவ சொல்றது நம்பாதீங்க சூர்யா. நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு பாருங்க. மாரியோட தாலி இதுதான். அவ காட்டுதெல்லாம் ஒரு மாயை. சூர்யா, நான் தான் உங்க கையால தாலி கட்டிக்கிட்ட உண்மையான துர்கா. இது மாரியோட தாலி. இல்ல சூர்யா, இதான் மாரியோட தாலி. ஏய், இதாண்டி மாரியோட தாலி. நீதான் உண்மையான துர்கா இல்ல? இத தொட்டு பாருடி அப்போ.